ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. மக்கு ஆண்டவர் எல்லா துதிகன மகிமை மக்கு செலுத்துகிறோம் ராஜா. வானத்தையும் பூமியும் படுத்த தேவனே மக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடிக்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வர போதுகிற ராஜா அவங்க ரத்தத்தால் மூடிக்கொள்ளும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன அவர் போதிக்கிற அந்த வார்த்தை ராஜா ஒவ்வொரு இருதயங்களையும் பதியத்தக்கதாக உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சிறிய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நீர் பெரிய பதில் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. கடன் என்ற கடலில் சிக்கி மூழ்க நான் சென்றவன், கரை சேர முடியாதென்று கவலை நான் கொண்டவன். கடன் என்ற கடலில் சிக்கி மூழ்க நான் சென்றவன், கரை சேர முடியாதென்று கவலை நான் கொண்டவன். ஆனாலும் உந்தன் கரமோ கைவிடவில்லையா, கரம் பிடித்து கரையை சேர்த்த கர்த்தரே நன்றியா. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. இரவும் பகலும் பாவம் செய்து ஆவிக்கனியை இழந்தவன், ஆதியின் அன்பை விட்டேன் என்று சொல்லி அழுதவன். இரவும் பகலும் பாவம் செய்து ஆவிக்கனியை இழந்தவன், ஆதியின் அன்பை விட்டேன் என்று சொல்லி அழுதவன். ஆனாலும் உந்தன் பாசம் குறையவே இல்லையா, என் மீது நேசம் வைத்த நேசரே நன்றி.
கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. என்னை மீட்டிட தன்னை தந்தீரே, என்னை காத்திட துணையாய் நின்றீரே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. இயேசுவே என் கரத்தை உயர்த்தி உம்மை துதித்திடுவே. இயேசுவே உம் கரத்தை நம்பி என்றும் வாழ்ந்திடுவே. கர்த்தரின் நாமத்திற்கு சோஸ்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 தொடக்கம் 30 வரையிலான வசனங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை எந்தனென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேராவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைக்குட்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். தனிமையில் என்னோடு நீர் பேசணும், என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். என் தனிமையில் என்னோடு நீர் பேசணும், என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். நீர் மாற்றணும், நான் மாறணும், நான் மாறணும், உம்மை போல் மாறணும். நீர் மாற்றணும், என்னை மாற்றணும், நான் மாறணும், உம்மை போல் மாறணும். என் தனிமையில் என்னோடு நீர் பேசணும், என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். அதிசயங்கள் எந்தன் வாழ்வில் பார்த்திடணும். ஆண்டவரே உமக்காய் தினமும் ஓடணும். அற்புதங்கள் அதிசயங்கள் எந்தன் வாழ்வில் பார்த்திடணும். ஆண்டவரே உமக்காய் தினமும் ஓடணும். ஆத்தும பாரம் கொண்டு அழுது நான் புலம்பணும். ஆத்தும பாரம் கொண்டு அழுது நான் புலம்பணும். அழியும் தேசத்திற்காய் திறப்பில் நான் இருக்கணும். அழியும் தேசத்திற்காய் திறப்பில் நான் இருக்கணும். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீர்
என்னை மாற்றணும், நான் மாறணும், உம்மை போல் மாறணும். நீர் மாற்றணும், என்னை மாற்றணும், நான் மாறணும், உம்மை போல் மாறணும். பவுளை போல உலகத்தை வெறுத்திடணும், பரலோக வாழ்வுக்காய் பாடுகள் ஏற்றிடணும். பவுளை போல உலகத்தை வெறுத்திடணும், பரலோக வாழ்வுக்காய் பாடுகள் ஏற்றிடணும். உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை மறந்தால் நான் என்ன ஆவேன்? உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை மறந்தால் நான் என்ன ஆவேன்? தனிமையில் என்னோடு நீ பேசணும், என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும், என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். நீர் மாற்றணும், என்னை மாற்றணும், நான் மாறணும், உம்மை போல் மாறணும். நீர் மாற்றணும், என்னை மாற்றணும், நான் மாறணும், உம்மை போல் மாறணும். பரிசுத்த ஆவியா என்னையும் நிரப்பிடணும், புது பலன் அடைந்து கழுகை போல் பறக்கணும். பரிசுத்த ஆவியால் என்னையும் நிரப்பிடணும், புது பலன் அடைந்து கழுகை போல் பறக்கணும். பரமனே என்னை பாருமே, எங்கள் சபைகளில் எழுப்புதல் தாருமே. பரமனே என்னை பாருமே, எங்கள் சபைகளில் எழுப்புதல் தாருமே. என் தனிமையில் என்னோடு நீ பேசணும், என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும், என் வாழ்வினை ஒரு விசை நீர் மாற்றணும். நீர் மாற்றணும், என்னை மாற்றணும், நான் மாறணும், உம்மை போல் மாறணும். நீர் மாற்றணும், என்னை மாற்றணும், நான் மாறணும், உம்மை போல் மாறணும். கர்த்தரின் நாமத்திற்கு சோஸ்திரம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 31 தொடக்கம் 35 வரையிலான வசனங்கள். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்து வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னான். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவையெல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைக்காக பேசினார். உவமைகளாயின்றி அவர்களோடு பேசவில்லை. தன் வாயை உவமைகளாலே திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறையும் பொருளானவர்களை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென்.
இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நாம் வாசிக்கும் நற்செய்தி பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனம் தொடங்கி 35வது வசனம் வரையிலான வேத வசனங்களாக காணப்படுகின்றது. இயேசு மற்றொரு உவமையை இங்கே கூறுகின்றார். உண்மையிலே இந்த பகுதியின் முடிவில் இயேசு எல்லாவற்றையும் உவமைகளுக்கூடாக, சிறு கதைகளுக்கூடாகவே அவர் போதிக்கிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு மிக தெளிவாக காண்பித்து கொடுக்கின்றது. அவர் உவமைகளுக்கூடாக அன்றி வேறு எந்த காரியத்துக்கூடாகவும் அவர்களிடம் அவர் பேசவில்லை, போதிக்கவில்லை. நான் என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்த காரியங்களை வெளிப்படுத்துவேன் என்று இயேசுவை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு 2 வெவ்வேறு நோக்கங்களுக்காக உவமைகளை பயன்படுத்துகின்றார். இதுவும் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. அவர் உண்மையிலே என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க காதுகளோ இதயமோ இல்லாதவர்களிடத்திலிருந்து அவர் சொல்லும் காரியங்களின் உண்மையை மறைப்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. ஏனெனில் அவர்களுடைய இருதயங்கள் கடினமாகவும், காதுகள் மூடப்பட்ட நிலைமையிலும், கண்கள் அடைக்கப்பட்ட நிலைமையிலும் இருந்தது. எனவே பண்டிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடக்கூடாது என்பதை பற்றிய அங்கே என்ற அந்த வசனத்தை பின்பற்றி ஒரு வழியாக இந்த வழியும் காணப்படுகிறது. அதாவது, உங்கள் பொக்கிஷங்களை அதை பெற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லாதவர்களுக்கு கொடுக்காதீர்கள், இல்லை என்றால் அவைகள் வீணாகிவிடும் என்பதை தான் இயேசு இங்கே காண்பித்து கொடுக்கின்றார். ஆகவே அதை கேட்க மனதில்லாதவர்களிடத்திலிருந்து இந்த சத்தியத்தை மறைப்பதற்காக அவர் கூட்டத்தினரிடம் உவமைகளாக பேசினார். ஆனால் மறுபக்கம் அவர் அதை கேட்க மனமுள்ளவர்களை ஈர்ப்பதற்காக உவமைகளை பகிர்ந்து கொள்கின்றார். ஆகவே தான் அவருடைய சீஷர்கள் அவர் உவமைகளை சொன்னதுக்கு பின்பதாக அவரிடத்திலே தனித்து வந்து, போதகரே, இந்த உவமையின் அர்த்தம் அல்லது இந்த கதையின் அர்த்தம் என்ன என்று அவரிடத்திலே கேட்டார்கள். அவர் சொன்ன கதைகளுக்குள் கேட்க காதுகளும் ஏற்றுக்கொள்ள இருதயங்களும் உள்ளவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்கள் அநேகம் மறைந்திருந்தது. மேலும் இயேசு அடிக்கடி சொன்ன உவமைகளில் இந்த பௌதீக உலகில் இயற்கையாகவே காணப்படும் பொருட்களை பயன்படுத்தியே இந்த உவமைகளை கூறியது ஒரு சுவாரஸ்யமான காரியமாக இருக்கிறது. அவருடைய உவமைகள் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கை மற்றும் அந்த கால மக்கள் ஈடுபட்டிருந்த, உலகத்தை புரிந்து கொண்டிருந்த அந்த செயல்பாடுகளுடன் தொடர்புடையதாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இயேசு தாம் இருக்கும் இடத்திலேயே நம்மை சந்திக்கின்றார். ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தவோ அல்லது மறைக்கவோ நமக்கு நன்கு தெரிந்தவற்றை கொண்டு அவர் பேசி போதித்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பார்ப்பதற்கு கண்களும், கேட்பதற்கு காதுகளும், ஏற்றுக்கொள்ள இருதயங்களும் நமக்கு இருந்தால் அந்த முழு படைப்பும், முழு இயற்கையும் ஆவிக்குரிய கோட்பாடுகளையும், ஆவிக்குரிய புரிதலையும், ஆவிக்குரிய சத்தியங்களையும் அங்கே கொண்டிருக்கின்றது என்பதை மிக இலகுவாக நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த குறிப்பிட்ட உவமையில் இயேசு ஜனக்கூட்டத்திடம் பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பானது என்று இயேசு கூறுகிறார். அவர் ஒரு மனிதன் தன் தோட்டத்தில் நட்ட ஒரு கடுகு விதைக்கு தேவனுடைய ராஜ்யம் ஒப்பாயிருக்கிறது என்று அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அவர்களது கலாச்சாரத்தில், அவர்களது தேசத்தில் அவர்கள் அறிந்திருந்த விதைகளிலேயே அந்த கடுகு விதையானது மிக சிறியதாக இருந்தாலும் அது வளரும் போது தோட்ட செடிகளிலேயே மிக பெரிய ஒரு மரமாக அது மாறி அங்கே பெரிய மரமாக அது வளர்ந்து வருகிறது என்று இயேசு குறிப்பிடுகிறார். பறவைகள் கூட வந்து அந்த கிளைகளிலே அமர்கின்றது. பின்னர் அந்த பகுதியிலே அவர் சொன்ன 2வது உவமையானது கிட்டத்தட்ட 1வது உவமைக்கு ஒப்பாகவே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ஸ்திரீ அதை முழுவதும் புளிக்கும் வரை 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று இயேசு இன்னொரு உவமை கூறுகிறார். இயேசு இங்கே சொல்ல வருகின்ற கருத்து என்ன? அவர் கூற வருகின்ற கருத்து என்னவென்றால், அற்பமாக தோன்றுகிற, சில நேரம் நம்மால் நம்ப முடியாத அளவுக்கு மிகச்சிறிய காரியங்கள் அங்கே மண்ணில் விதைப்பதாலோ அல்லது மாவில் அடக்கி வைப்பதாலோ ஏற்படுகின்ற அந்த தாக்கம் அல்லது அந்த விளைவு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதைத்தான் இயேசு இங்கே காண்பித்து கொடுக்கிறார். அதாவது அந்த புளிக்க வைக்கும் மாவானது அந்த மாவு முழுவதின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த மாவுடன் ஒப்பிடும் போது அது ஒரு சிறிய அளவு புளிக்க வைக்கும் ஒரு
அங்கே மாவாக இருந்தாலும் முழு மாவையும் உப்ப செய்கிறது இல்லையா? அது அந்த மாவு முழுவதின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? ஒரு கடுகு விதை சிறிதாக இருந்து ஒரு பெரிய தோட்டத்தில் நடப்படும் போது அது மிகப்பெரிய மரமாக வளர்கிறது. இயேசு கூற வருகின்ற கருத்து பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்பதுதான். பரலோக ராஜ்யம் என்பது மிக சிறிய காரியங்களுக்கூடாக அங்கே வளர்ந்து வருகின்ற பெரிய ஒரு தாக்கத்தை குறித்து அங்கே கூறப்படுகின்றது. பரலோக ராஜ்யத்தின் ஒரு சிறிய பகுதி நம் இருதயங்களிலும் நம் வாழ்விலும் இந்த உலகத்திலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பலம் என்பது எப்போதும் பெரிய அற்புதமான விடயங்களில் மட்டும் இருப்பதில்லை. மாறாக அன்றாட வாழ்வில் இயல்பாக பின்னி பிணைந்திருக்கும் மிக சிறிய, சில நேரம் நம் கண்களுக்கு மறைவான சில அசைவுகளில் கூட அது இருக்கிறது என்பதை இந்த உவமைகள் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. இது நமக்கு ஒரு ஊக்கத்தை, உற்சாகத்தை கொடுக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நமது செயல்கள் ஒரு எளிய கருணை செயலாக இருந்தாலும் அல்லது ஒருவரை பார்த்து சிரிப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவருடன் உடன் இருந்தாலும் சரி, அல்லது ஒருவரை பார்த்து அவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை அவர்கள் உணரும்படி ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவர்களை நாங்கள் அங்கீகரிப்பு செய்தாலும் சரி, மீண்டும் சொல்லுகிறேன், மக்கள் மீது, மற்றவர்கள் மீது காட்டப்படும் சிறிய அக்கறை, கருணை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடும். அது ஒருவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அங்கே ஒரு பெரிய ஒரு செல்வாக்கை அவர்கள் வாழ்க்கையிலே செலுத்தக்கூடிய ஒன்றாக அது மாற்றம் அடையும். நாம் அதிகம் செய்ய வேண்டியதில்லை. நாம் ஏதாவது ஒரு சிறிய காரியத்தை செய்தால் போதும். சில நேரங்களில் சிறிய விடயங்கள் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்களுக்காக ஏதேனும் ஒரு காரியத்தை செய்தவர்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக ஒரு சிறிய அன்பான ஒரு சைகை, தொடுகை அல்லது ஒரு சிறிய கருணை செயலை செய்தவர்கள், உங்கள் மீது கரிசனை வைத்ததாக உணர வைத்தவர்கள், அல்லது யாராவது ஒருவர் உங்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அப்படிப்பட்ட விடயங்கள் நம் வாழ்வில், உங்கள் வாழ்வில் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எவ்வளவு ஆச்சரியமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசு இதை இவ்வாறு கூறுகிறார்: என் நாமத்தின் பேரில் ஒருவருக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவன் அதற்கான நித்திய வெகுமதியை காணாமல் போக மாட்டான் என்று இயேசு கூறுகின்றார். ஆகவே நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் முக்கியமானது. அது பெரிய வியத்தகு காரியங்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அது சிறிய, சில நேரம் மறைவான காரியங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவை ஒருவரின் வாழ்க்கை உண்மையிலே மாற்றக்கூடும். இந்த உலகில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மறந்து போக வேண்டாம். பரலோக ராஜ்யம் அப்படியாக தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட ஒன்று. அதில் ஒரு சிறிய பகுதி கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். எனவே மிக எளிய சிறிய காரியங்களால் கூட மற்றவர்களின் வாழ்வில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் செல்வாக்கையும் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். இன்று அதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களால் யாருக்கு ஒரு எளிய சிறிய கருணை செயலை காட்ட முடியும் என்பதை குறித்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சிந்தியுங்கள். அது வார்த்தையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒருவருடன் இருக்கும் விதமாக இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யம் மிக சிறிய விதையை போன்றது. ஆனால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒன்று. பரலோக ராஜ்யம் முழு மாவு பாத்திரத்தை உப்ப பண்ணும் ஒரு சிறிய புளிப்பு மாவை போன்றது. எனவே அந்த நம்பிக்கையுடன் இயேசுவின் நாமத்தில் அந்த எளிய சிறிய கருணை செயல்களுடன் முன்னேறி செல்லுங்கள். ஏனென்றால் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத வழிகளில் அவை மக்களை உண்மையாகவே மாற்றி அவர்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். எனக்கு தெரியும். நான் வளர்ந்த போது நடந்த ஒரு கதை இறுதியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்தில் நான் அந்த கதையை கேட்டேன். நான் சிறுவனாக இருந்தபோது என் நண்பன் ஒருவன், அவன் வேறு ஒரு மத குழுவைச் சேர்ந்தவனாக இருந்தான். ஆனால் என் தாய் என்னையும் அவனையும் விடுமுறை கால வேதாகம பள்ளிக்கு அழைத்து சென்றார். அது அவனுக்கு இன்று வரை நினைவில் இருக்கிறது. அவன் இப்போது ஒரு விசுவாசியாக அங்கே இயேசுவை பின்பற்றுகிறவனாக காணப்படுகிறான். அவன் அந்த மத குழுவிலிருந்து வெளியேறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நற்செய்தியை புரிந்து கொண்டு இன்றைக்கு தேவனுடைய ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு நினைவிருக்கிறது, சமீபத்தில் என் மருமகன்களில் ஒருவனிடத்திலே அவன் இதை கூறியிருந்தான்.
அந்த விடுமுறை கால வேதாகம பள்ளியில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் அவனுக்கு நினைவில் இல்லை. ஆனால் என் அம்மா வானொலியிலோ அல்லது ஒரு இசைத்தட்டிலோ ஒளிபரப்பிய ஒரு குறிப்பிட்ட பாடல் அவனுக்கு நன்றாக நினைவிலே இருந்தது. நாங்கள் விடுமுறை கால வேதாகம பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது என் அம்மா அங்கே அவனை அந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அழைத்து சென்றிருந்தார் அல்லது அழைத்து கொண்டு வந்திருந்தார். அப்போது ஒலித்த பாடல் அற்புதமான தேவன், வண்டர்ஃபுல் காட் என்ற பாடல் அவனுக்கு இன்றும் நினைவிலே இருக்கிறது. தான் அங்கம் வகித்த அந்த வேற்று மத குழுவிலிருந்து அவன் விலகி, அந்த நம்பிக்கைகளை விட்டு விலகி, இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அவன் விசுவாசிக்கவும் அதை சிந்திக்கவும் வைத்தது அந்த விடுமுறை கால வேதாகம பாடசாலை கற்றுக்கொண்ட பாடங்களும் அவன் கேட்ட அந்த பாடலும். என் தாய் செய்த அந்த கிரியை, அந்த சிறிய செயல் அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது ஒரு எளிமையான விடயமாக இருந்தாலும், அது வெறும் ஒரு பாடலாக இருந்தாலும், நித்திய காலத்துக்கும் அவன் வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கர்த்தர் அந்த சிறு செயலை பெரிய அளவிலே பயன்படுத்தியிருந்தார். ஆகவே நாம் என்ன விதைகளை விதைக்கக்கூடும்? சிறிய மற்றும் எளிமையான வழிகளில் மற்றவர்களுக்காக நாம் செய்கின்ற செயல்கள் அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். பரலோக ராஜ்யத்தை பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான சத்தியம் இதுதான். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் இந்த செய்திக்கூடாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே, வியாதிகள் நீங்கிடும் மருத்துவர் இயேசுவாலே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே, வியாதிகள் நீங்கிடும் மருத்துவர் இயேசுவாலே. ஔஷதமும் மருத்துவரும், ஔஷதமும் மருத்துவரும் நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே, நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே. ஔஷதமும் மருத்துவரும், ஔஷதமும் மருத்துவரும் நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே, நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே, குறைவெல்லாம் நீங்கிடும் மகத்துவர் இயேசுவாலே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே, குறைவெல்லாம் நீங்கிடும் மகத்துவர் இயேசுவாலே. ஐஸ்வர்யரும் அற்புதரும், ஐஸ்வர்யரும் அற்புதரும் நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே, நம்
நடுவில் வாசம் செய்கின்றாரே. ஐஸ்வர்யரும் அற்புதரும் ஐஸ்வர்யரும் அற்புதரும் நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே. நம் நடுவில் வாசம் செய்கின்றாரே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே. வியாதிகள் நீங்கிடும் மருத்துவர் இயேசுவாலே. மாற்றங்கள் உண்டாகும் மாறாத கர்த்தராலே. குறைவெல்லாம் நீங்கிடும் மருத்துவர் இயேசுவாலே. இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம். அன்பான தகப்பனே, இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி. இதுவரை எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஆராதனையோடு கூட எங்களை ஆண்டவரை வழிநடத்தினீர். அப்பா தகப்பனே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கூடாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, நீரே இந்த வரும் நாட்களில் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இந்த காரியங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் சுவாமி நீரே ஆண்டவரை உடைய கிருபையினால் தாங்கிக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக.